வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா. டியர் லாட்ரி 16/2/2026 இன்னைக்கு காலையில் 1 மணி ஷோவுக்கு வந்து நம்ம வந்து கெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 585 அடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டியர் 1 மணி ஷோவுக்கு நம்ம வந்து போர்டு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த போர்டு பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற போர்டு. இதில் பாருங்கள், 2 போர்டு அழகாக பாஸ் ஆயிடுச்சு. இந்த பி போர்டில் மட்டும்தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. ஸோ இப்பயுமே நமக்கு 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. அதாவது இந்த ஃபார்முலா பிரகாரம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ 585 தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுச்சு. சி போர்ட்லேயும் 5ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு. இந்த பி போர்டு மட்டும் தான் இன்றைக்கி ஆயிடுச்சு, ஓகேங்களா. நம்ம கொடுத்தது 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், அது வந்து 8ஆம் நம்பராக நின்றுச்சு, ஓகேங்களா. அதாவது 9 நம்பர் இதுக்கு வந்து ஒரு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர், இது வந்து 8ஆக உட்காந்துருச்சு. ஜஸ்ட் 9ஆக உட்காந்துருந்துச்சுன்னா 595 தான் உட்காந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4ஆம் நம்பரும் வந்திருக்கணும். 2 5ஆம் நம்பருக்கு ஒரு 4ஆம் நம்பர் வந்திருக்கணும். ஒன்று இங்கே வந்து ஒரு 4ஆம் நம்பர் வந்திருக்கணும், இல்லைனா இங்கே ஒரு 4ஆம் நம்பர் வந்திருக்கணும். ஸோ நம்ம எடுத்த கணக்கு சரியாக போச்சு. 495 அப்படிங்கிற மாதிரி வந்து ரிசல்ட் வந்திருக்கணும். ஸோ வந்து அந்த மிஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ 585 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு ஏ போர்டில் நமக்கு பாஸ் ஆகிட்டோம், சி போர்டும் பாஸ் பண்ணிட்டோம். இந்த போர்டு பார்த்தாலும் நமக்கு 2 போர்டு அழகாக பாஸ் பண்ணிட்டோம். 3 டிஜிட் வந்து பார்த்தா நமக்கு ஜஸ்ட் ஒரு போர்டில் பி போர்டில் மட்டும்தான் நமக்கு போயிடுச்சு, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 மணி ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம். என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஸோ 4ஆம் நம்பர் தான் கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம எடுத்த 4ஆம் நம்பர் வந்து பார்த்தா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒன்று முன்னாடி இல்லை பின்னாடி நின்றோம் அப்படின்னு. அதாவது இதுதான் மிஷின் சொல்லி எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னு, இதான் ஒரு மிஷின் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம 4ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4க்கு முன்னாடி என்ன இருக்கும், இந்த 3ஆம் நம்பர் இருக்கும். 3க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் இன்னும் 5ஆம் நம்பர் இருக்கும். எப்பயுமே இப்படி தான். நீங்கள் வந்து ஒரு 6ஆம் நம்பர்னு சொல்லி கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக எடுத்தீங்க அப்படின்னா அது ஒன்று இங்கே வந்து 5ஆம் நம்பரில் வந்து நின்றும், இங்கே வந்து 7ஆம் நம்பரில் நின்றுக்கும். ஸோ எப்பயுமே நீங்கள் எடுக்கிற கெஸ்ஸிங்கில் பாருங்கள், அந்த மாதிரி தான் வரும். நம்ம எந்த நம்பர் எடுக்கிறோமோ ஒன்று முன்னே இல்லை பின்ன இந்த மாதிரி வந்து நின்றோம். அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தா நம்ம 4ஆம் நம்பர் எடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு நிறைய வரும் பாருங்களேன். நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்கில் அதிகமாக இந்த மாதிரி மிஸ் ஆகும். ஏன்னா மிஷின் நம்ம சுற்றுறதுல ஓரளவுக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். மிஷினை அந்தளவுக்கு துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது யாராலையுமே. ஓரளவுக்கு கெஸ்ஸாக தான் கண்டுபிடிக்க முடியும். நான் வந்து இந்த 4ஆம் நம்பருக்குள்ளே தான் வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருந்தேன் டார்கெட்டு. அது ஒரு படி தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து நின்றுருக்கு, ஓகேங்களா. அதுவும் 2 5 நமக்கு ஏ போலி ஒரு 5, சி போலி ஒரு 5 வந்திருக்கு. இன்றைக்கி வந்து மிஸ்ஸிங் தான், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் எடுத்திருந்தோம். 585 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம 5ஆம் நம்பர் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்குறோம். எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 54 ஒரு 45, 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 54 45 வரணும். இல்லை சைபர் வந்துச்சுன்னா 50 05 வரணும். அப்படி 9ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 59 95 வரும்னு சொல்லி நான் வந்து டார்கெட் பண்ணேன். 3 விதமாக நான் டார்கெட் பண்ணேன். ஆனால் அது வந்தது 8ஆம் நம்பர், ஜஸ்ட் மிஸ் தான். நம்ம கொடுத்தது 9, அது வந்தது ஒரு 8. ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம கிடக்கு பிரகாரம் இன்றைக்கி பிசி நம்ம தட்டி தூக்கியிருப்போம், ஓகேங்களா. நம்ம டார்கெட் பிசி தானே. ஸோ அப்போ பிசி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே இந்த இடத்துல 9 வந்துருந்துச்சுன்னா 95 நம்ம டார்கெட் பிரகாரம் வின்னிங் வந்திருக்கணும். ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 மணி ஷோக்கு 3 டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ரிசல்ட் பார்த்துருப்பீங்க 585. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா பிசி தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ பிசி வந்து வரும்னு சொல்லி பார்த்தோம், ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இன்றைக்கி 585 ரிசல்ட்டுக்கு பிசி வந்து 85. நம்ம டார்கெட்டே 85 தான் இருந்திருக்கணும். ஆனால் வந்து இங்கே ஒரு 95 ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு ஒரு நம்பரில் வந்து பார்த்தா நமக்கு பிசி மிஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 05, இங்கே ஒரு 45. ஸோ இன்றைக்கி நமக்கு பிசி மிஸ்ஸிங் தான் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா. டியர் லாட்ரி 16/2/2026 இன்றைக்கி 8 மணிக்கு, ஓகேங்களா. இன்றைக்கி நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலுக்கு வந்துடும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது, தேடி தான் பார்க்கணும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பவில்லை. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியர் 8 மணி ஷோவுக்கு நம்ம போர்டு பார்த்துடலாம், ஓகேங்களா. இன்று இரவு நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான போர்டு. ஸோ இந்த போர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இது கவனமாக வாட்ச் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஃபார்முலாவில் டோட்டலாக வந்து 10 நம்பரில் வந்து பார்த்தோன்னா நம்ம 6 நம்பர் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 4 நம்பர் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொரு ஷோவுக்குமே இந்த 4 நம்பர் மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், ஓகேங்களா. வின்னிங் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம அந்த 4 நம்பர் மட்டும்தான். அதுக்குள்ளே வின்னிங் வர முடியுமா அப்படிங்கிறது நம்ம துல்லியமாக கணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே வருதான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற நம்பர் 8 மணிக்கு ஏ போர்டில் ஒரு 1, ஒரு 9, ஒரு 5, ஒரு 0 வரணும். பி போர்டில் ஒரு 5 0 9 1
1 வரணும். சி போர்டில் 0519 வரணும். ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்துடும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு போர்டு 2 போர்டு அழகாக வந்து அதாவது ஒரு போர்டு பாஸ் ஆகுதுலாம் பெருசு இல்லை. மேக்ஸிமம் 2 போர்டாவது பாஸ் ஆகணும், அல்லது 3 போர்டு பாஸ் ஆனால் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான வந்து கெஸிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நம்ம 2 போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். காலையில் கூட கொடுத்ததில் ஏ போர்டில் 5 சி போர்டில் 5 நமக்கு பாஸ் ஆச்சு. இந்த மெத்தட் பிரகாரம் கண்டிப்பாக வந்து 1 அல்லது 2 நம்பர் பாஸ் ஆகணும். அதில் நம்ம டார்கெட் பண்ணுறது பிசி தான். இதுக்குள்ளே தான் ஒரு பிசி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக எடுக்கிறோம். அப்படி இல்லை 3 டிஜிட் நமக்கு கிடைக்கணும். ஸோ நம்மளோட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டே நமக்கு வந்து பிசி தான். நம்ம சேனலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிசிக்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் எடுப்பேன். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, உங்களோட பிசி இதில் இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 டிஜிட் மேக் பண்ணுங்கள். 3 டிஜிட் மேக் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆல் போர்டு பார்த்துடலாமா? இரவு 8 மணி நடக்கக்கூடிய டியர் கெஸிங்க்கு 5-0 தான் நம்ம வந்து ஆல் போர்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஆல் போர்டை பொறுத்தவரை நமக்கு இந்த 2 நம்பரும் ஈக்குவலாக வருது. அதாவது 5ஆம் நம்பரும் அதோட பவர் 0 வருது. ரெண்டுமே எல்லா இடத்துலையுமே அதிகமாக வருது. 5-0 5-0ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வரதுனால நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம ஆல் போர்டில் கொடுக்குற நம்பர் எப்பயுமே அதிகப்படியான கணக்கில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் வந்து நம்ம ஆல் போர்டில் 5-0 நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ உங்கள் கணக்கில் 5 வருதா 0 வருதான்னு சொல்லி பாருங்கள். இந்த 2 நம்பரும் வரணும், இல்லை 2 நம்பர் ஒரு நம்பராக வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங் கெஸ்ஸிங். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே, ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். இன்றைக்கி 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு, இன்று இரவு 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ டார்கெட் பண்ணிக்கிறது 5. ஓகேங்களா? ஏ போர்டில் ஒரு 5, சி போர்டில் பி போர்டில் ஒரு 5, சி போர்டில் ஒரு 5, ஏதாவது ஒரு போர்டில் 5ஆம் நம்பர் உட்காரணும். ஆனால் நம்ம ஆல் போர்டில் எடுத்த நம்பர் 5-0 எடுத்திருந்தோம். நான் வந்து 5ஆம் நம்பர் வந்து நான் டார்கெட் பண்ணுறேன். நான் வழக்கமாக சொல்கிறது தான். ஓகேங்களா? நம்ம 5 எடுத்தோம் அப்படின்னா அது எங்கே வந்து நிற்கும்? ஒரு வேளை 5 மிஸ் ஆச்சுன்னா இங்கே வந்து மேலே 4 இருக்கும், இந்த 5க்கு அப்புறம் 6 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நிற்கும். நம்மளோட டார்கெட் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த 5ஆம் நம்பர் பாஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு 4 இல்லைனா 6 வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மிஷினோட அல்காரிதமே அப்படி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் உட்காரணும். ஓகேங்களா? நம்ம எடுத்த நம்பர் உட்காரணும், அதுதான் கெஸ்ஸிங். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி சிங்கிள் நம்பர் நம்ம 5ஆம் நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். உங்கள் கணக்குலேயே 5ஆம் நம்பர் வருதாங்க, அதை பாருங்கள். வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு ஏபிபிசிஎஸ்சி 50-05 95-15 59-09 90-10 51-01 91-19 53-35 எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட டார்கெட் பிசி தான். அதுக்கப்புறம் எந்த நம்பர் பாஸ் ஆனாலும் ஓகே தான். குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு பிசியாவது பாஸ் ஆகணும். அப்படி இல்லைனா வேறு செட்டு கூட நம்ம பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மேட்ச் பண்ணி வைக்கிறோம். நமக்கு ஃபார்முலாவில் கிடைச்ச நம்பர் இந்த நம்பர்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய செட்டில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு மீதிலாம் விட்டுருங்க. எல்லா நம்பரையும் போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்களும் சிலது கெஸ் பண்ணுவீங்க. உங்கள் கணக்கில் வந்த நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு விட்டுருங்க. இதில் கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 டிஜிட் பார்த்துடலாம். இன்றைக்கி 3 டிஜிட், அதாவது 8 மணி ஷோவுக்குண்டான 3 டிஜிட் நம்ம பார்த்தலாம். 8 மணி ஷோவுக்குண்டான 3 டிஜிட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ வந்து பார்த்தோன்னா நேற்று நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாசிட்டிவாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 சந்தோஷம், நன்றி. ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சப்போர்ட்டை கொடுங்க. உற்சாகமாக உங்களோட மனசில் என்ன இருக்குதோ அதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்ச வரையும் வந்து பாசிட்டிவான கமெண்ட்டை கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஒரு ஷோ ஃபெயில் ஆனாலும் 2 ஷோ ஃபெயில் ஆனாலும் கண்டிப்பாக திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேக் கொடுத்து நான் உங்களுக்கு வின்னிங் கொடுத்துருவேன். கவலைப்பட வேண்டாம். ஓகே நண்பர்களே, நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம 950 905 095 015 059 509 590 510 051 501 591 519 053 035 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்து நீங்கள் எப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம், இல்லை 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம மெயினாக பிசிக்கு தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பிசி ஒன்று செட் ஆனால் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு நீங்கள் 3 டிஜிட் செட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது நான் அடிக்கடி எல்லா வீடியோவிலும் சொல்லுவேன். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள். நம்ம கணக்கு பிரகாரம் இதில் தான் பிசி வரும், 3 டிஜிட் வரும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா இந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாம் கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நைட் 8 மணிக்கு நடக்கக்கூடிய 8 மணி ஷோவில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் வின் வாங்கும். ஏன்னா ஒவ்வொரு டைம் எடுக்கும்போது 3 டிஜிட் வின் வரும் தான் நம்ம எடுக்கிறோம் ஸ்ட்ராங்காக. ஸோ இன்றைக்கி வரும் அப்படின்னு நம்புகிறோம். வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.